இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எந்த தப்பு பண்ணல மோனையா. நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு நடந்த விஷயத்த மறக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்ம தைரியத்தை இழந்து பலவீனமாக கூடாது. நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம பலவீனமாக கூடாது. 7 வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்துட்டேன் மோனையா. இதுக்கு மேல ஒரு நொடி கூட என்னால உங்களை விட்டு பிரிய முடியாது. ஒருவேளை இது கடவுள் கிருஷ்ணரோட விருப்பமா இருக்கலாம். பிளீஸ் தைரியத்தை இழக்காதீங்க, தைரியமா இருங்க. வாங்க. வாங்க. மோனையா வாங்க. மோனையா, இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அப்படியே மறந்துருங்க. நம்ம குழந்தைங்க வீட்டுல நமக்காக காத்திருக்காங்க. போலாம். வாங்க மோனையா, போலாம். மோனையா வாங்க. மோனையா, சொல்லிட்டீங்களா அவனை? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவனை பிடிக்கத்தானே பின்னாடியே ஓடுனீங்க. அவனை நீங்க பிடிச்சிருக்கீங்க. அவனை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு கொண்டு இருக்கீங்க. போலீஸ்காரங்க நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம். சார், அவனை என்னால பிடிக்க முடியல சார். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆளு கன் எடுத்துட்டு வந்து உங்க குழந்தைங்களையும் குடும்பத்தையும் கொலை பண்ண முயற்சி பண்ணா, தென் நீங்க பயப்பட மாட்டீங்களா சார்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மிஸ் ராதா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மக்கள் பயந்து தான் போவாங்க.
நல்லா இருக்கு ராதா மேடம். ஒவ்வொரு முறையும் நீங்க மிஸ்டர் மோகனை பாத்துக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? அதாவது நீங்க ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்க. மிஸ்டர் மோகன், நீங்க ரொம்ப லக்கி. அதனால தான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒய்ஃப் இருந்தா எல்லா வலியும் வேதனையும் காணாம போயிடும். சரி, அவனை எப்படி காணாம பண்ணீங்க? ஐ மீன், அவன் எங்க இருந்து காணாம போனான்? யாரு சார்? மிஸ்டர் மோகன், நீங்க அவனை பிடிக்க தானே துரத்திக்கிட்டு போனீங்க? யுவன், அவனை பத்தி தான் நான் கேக்குறேன். அவன் காட்டு வழியா ஒரு பாதை இருக்கு, அங்க போயிட்டான், ஓடிட்டான். ஆனா அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு. ஆனா காடு பக்கத்துல தானே இருக்கு. அது நாங்க அவனை காட்டுக்குள்ளெல்லாம் தேடி பார்த்தோம். தேடும் போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதான். ஸ்ரீகாந்த், எஸ் சார். காட்டுக்குள்ள மயில் ஆடினது யாரு பார்த்தது? இவங்க 2 பேரும் கிரிமினல்ஸ் பின்னாடி ஓடும்போது பிடிக்க ட்ரை பண்ணும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஸ்ரீகாந்த்? சார், எனக்கு கால் வந்த உடனே நான் இங்க ஓடி வந்துட்டேன் சார். இவங்க 2 பேரும் கூட தான் ஒண்ணாங்க. ஆனா இவங்க ஷூவும் செருப்பும் வேற ஒண்ணு சொல்லுது.